வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். சென்னை பன்னாட்டு விமான நிலைய முனையம் 2 மற்றும் அமைந்தகரை அம்பா ஸ்கை ஒன் வணிக வளாகத்தில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறப்பு விழா. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் வணிக விரிவாக்கம், விற்பனையை உயர்த்துதல் மற்றும் இளம் தலைமுறையினரை அதிக அளவில் கவரும் நோக்கத்துடன் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தின் முனையம் 2 பகுதியில் சுமார் 150 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தையும், அமைந்தகரை அம்பா ஸ்கை ஒன் வணிக வளாகத்தில் 940 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தையும் 15/6/2026 அன்று தமிழ்நாடு அரசின் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் எம். விஜய் பாலாஜி திறந்து வைத்தார். கோஆப்டெக்ஸ் வரலாற்றிலேயே விமான நிலையத்திலும் வணிக வளாகத்திலும் விற்பனை நிலையம் அமைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். 2 விற்பனை நிலையங்கள் திறப்பு விழாவிலும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் புதிய ரகங்களான மகளிர் ஆயத்த ஆடை ரகங்கள், இண்டிகோ மற்றும் நவீன அச்சிடல் ஆடை தொகுப்புகள், டிஜிட்டல் முறையில் அச்சிடப்பட்ட படுக்கை விரிப்புகள், மூங்கில் இலை மற்றும் இருவண்ண பூத்துண்டு ரகங்களை கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் எம். விஜய் பாலாஜி விற்பனைக்கு அறிமுகப்படுத்தி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் டி. சரத்குமார், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே. காமாட்சி, திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் பாலகிருஷ்ணன், அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி. கே. ராம்குமார், கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை அரசு முதன்மை செயலாளர் டி. ந. வெங்கடேஷ், சென்னை மாவட்ட ஆட்சியர் எஸ். மாலதி ஹெலன், கைத்தறித்துறை இயக்குனர் பி. உமா மகேஸ்வரி, தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரிய தலைமைச் செயல் அலுவலர் டாக்டர் ஆர். சுரேஷ்குமார், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குனர் ச. அமிர்தஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோஆப்டெக்ஸ் மேலாண்மை நிறுவனத்தின் இயக்குனர் கவிதா ராமு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த விழாவில் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.